பண சிச்சுவேஷன் உண்மையிலே ரொம்ப டைட்டா இருக்கு. செலவுக்கே காசு இல்ல. புரியுது. எவ்வளோ வேணும்? சேகர், கொஞ்சம் இமீடியட்டா 1 lakh தேவைப்படுதுடா. உடனே முடியாது, ஒரு வாரம் கழிச்சு வேணா பார்க்கலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டு செலவுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாங்க. இந்த மாசம் வீட்டு செலவுக்கு பணம் தரலன்னு குத்தி காட்டுறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் ஆர்டர் எடுத்தேன்ல, அந்த பணம் கொஞ்சம் கையில இருக்கு. அதனால நீங்க பணம் தர வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏ, இவ்வளவு வருஷம் வீட்டு செலவுக்கு நான் தானே பணம் தரேன். இல்லைங்க, பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நான் போன்ல பேசினத ஒட்டு கேட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. கேட்டதுனால தானே இதை கேக்குற. இல்ல, வரும்போது கேட்டுச்சு, அதனாலதான். ஆமா, என் கம்பெனி பிசினஸ்ல 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் நான் வீட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண என்னால முடியும். அதை பத்தி நீ worry பண்ணிக்க வேண்டாம். போ. அது இல்லைங்க, என்கிட்ட என்ன, வீட்டு செலவுக்கு பணம் வேண்டான்னு சொல்லி எனக்கு உதவி செய்ய வேண்டாம். புதுசா நீ எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு கொண்டு வராம இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். போ, போய் தூங்கு போ. பாக்யா, போ. ம். என்னடா முகம் ஒரு வாட்டமா இருக்கு? ராத்திரி சரியா தூங்கலையா? ஆமாப்பா. என்னாச்சு? உடம்பு இட முடியலையா? ஒன்றும் இல்லைப்பா. இல்லையே, நீ தான் கரெக்டாக தூங்கிடுவியே. ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? அதையும் நினச்சிட்டு இருக்கியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படியே இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். நீங்கள் அதையெல்லாம் யோசிக்காம ரிலாக்ஸ்டாக இருங்க. டாடி, இன்னைக்கு தான் டாடி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட்டு. ஞாபகம் இருக்குமா? கட்டிடுறேன். ஏண்டா, அவளும் 2 நாளா கேட்டுக்கிட்டே இருக்கா, கட்டிட வேண்டியதானே? ஏன், என்னைக்காவது இனியாவை இப்படி கேட்க வச்சிருக்கானா? கோபிக்கு ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும். பாட்டி, நேத்து கிளாஸ் பசங்க முன்னாடி எழுப்பி விட்டு கேட்டாங்க. இன்னைக்கும் கட்டலனா கிளாஸுக்கு வெளியில தான் நிக்கணும். இனியா, அதெல்லாம் நடக்க விட மாட்டேம்மா. இன்னைக்கு நான் நிச்சயமா கட்டிடுவேம்மா. ஏன்பா, உனக்கு வேலையா இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடு, நான் போய் கட்டிடுறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இல்லப்பா, நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையில பிஸியா இருந்தேன்ப்பா. இன்னைக்கு நான் போய் கட்டிடுறேன்ப்பா. மருமகளுக்கு மட்டும் பணம் கொடுக்கணும்னா தூக்கி கொடுப்பீங்க. ஏன், இதுக்கு மட்டும் கோபி பணம் கொடுத்தாதான் போய் கட்டுவீங்களா? உங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல, போய் கட்ட வேண்டியதானே? ஏய், என் பணத்தை எடுத்து கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுக்கு உன் மாவன் ஒத்துக்கணும்ல? ப்ளீஸ், நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆக வேண்டாம். எப்பவும் நான் தானே ஃபீஸ் கட்டுறேன், நான் பார்த்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். நேத்து கிளம்பும் போது இப்படிதான் டாடி சொன்னீங்க, ஆனா கட்டவே இல்ல. சாரிடா, நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இன்னைக்கு கட்டலன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன் டாடி. நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். ஏய், இனியா, ஏமா, இனியா. இனியா, இனியா, இனியா,
ஏமா அம்மா நான் ஆஃபீஸ் புறப்படுறேம்மா. ஆ. அப்பா நான் சரிப்பா. கிளம்புறேன். டேய் எதுக்கு கோச்சுக்கிற? போங்க டாடி. டேடி மறந்துட்டேன்டா. நிச்சயமா இன்னைக்கு கட்டிடுறேன். ப்ராமிஸ். நேத்துக்கும் இதான் சொன்னீங்க ஆனா கட்டவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா கட்டிடுறேன். இன்னைக்கும் கட்டலனா கிளாஸுக்கு வெளியில தான் நிக்கணும். சாரிடா. இன்னைக்கு கட்டிடுறேன். வா. கண்டிப்பா. கண்டிப்பா வா. ம். ஏன் சுரேஷ், வேற எந்த அக்கௌண்ட்ல இருந்தும் பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைவர்ட் பண்ண முடியாதா? சார் இன்னைக்கு பேங்க் செக் 2 வரும். அது ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். அது கேஷ் கிரெடிட் ஆனதும் உங்க அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுறவா? சுரேஷ் என்ன விளையாடுறீங்களா? செக் வந்து அதை நம்ம டெபாசிட் பண்ணி கிரெடிட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 நாள் ஆகும். நான் எனக்கு இப்ப பணம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன், புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ச்சே. என்னோட லைஃப்ல இப்படி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. சாரி சார். சரி நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. ஓகே சார். ஆ, மேடம் வாங்க. மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ம். ஆ, அவர் இருக்காரா? இருக்காரு மேடம். நான் அவரை பார்க்கலாமா? என்ன மேடம் பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு? வாங்க மேடம். ம். வாங்க மேடம். வாங்க. வாங்க சார். என்ன சுரேஷ்? மேடம். பாக்யா? சுரேஷ் நீங்க போங்க. ஓகே சார். பாக்யா ம். வா உட்காரு. பாக்யா வா உட்காரு. தண்ணி குடிக்கிறியா? ம் குடி. என்ன பாக்யா, பக்கத்துல ஏதாவது ஃபுட் டெலிவரி பண்ணியா? இல்லைங்க, உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். ஓ அப்படியா? எப்படி வந்த? வண்டியில தான் வந்தேன். என்ன பாக்கியா, இவ்வளோ தூரம்லாம் வண்டி ஓட்டிட்டு வராத. மெயின் ரோட்லலாம் டிராஃபிக் ரொம்ப கண்ணாப்பினான்னு ரொம்ப ரேஷாக ஓட்டிட்டு வருவாங்க. ம். சரி, அப்போ இவ்வளோ அவசரமா ஆஃபீஸ்க்கு ஏன் வரணும்? ஆ, இனியாவோட ஸ்கூல் ஃபீஸ். ஓ ஆ போனோம், ஞாபகம் இருக்கு. கட்டிடுவேன் கட்டிடுவேன். உங்க பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுங்க. எப்பவுமே நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல லேட் பண்ணதே இல்ல. ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, ஆர்டர் எடுத்தேன்ல, அதுல மிச்சம் பணம் என்கிட்ட இருந்தது. அதுவும் இல்லாம மசாலா வித்த பணமும் இதுல இருக்கு. எங்க இத வச்சுக்கோங்களேன். ஏய், நான் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டேனா? ஆஹா, இல்ல இல்ல, நீங்க கேக்கல. ஆனா இனியா 2 நாளா ஸ்கூல் ஃபீஸ் பத்தி கேக்கும்போது உங்க முகத்தை நான் பார்த்தேங்க. நீங்க அவ்வளோ கவலையா இருந்து நான் எப்பவுமே பார்த்ததில்ல. எப்பவுமே நீங்க ஃபீஸ்க்காக கேட்க வச்சதும் இல்லைல்ல. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, போய் ஃபீஸ் கட்டிடுங்க. ம். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
இது ஏன் பணம்னு யோசிக்கிறீங்களா? குடும்பத்துல உங்க பணம் வேற, ஏன் பணம் வேறன்னு இல்லங்க. இது நம்ம பணங்க. வெளியே போ. வீட்டோட செலவுகள் நிறைய இருக்கு. டெய்லி விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அப்போல்லாம் நீங்க தானே பாத்துப்பீங்க. பாவங்க நீங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் எப்பவுமே அதுல பங்கு எடுத்துக்கிட்டதே இல்ல. இப்போ ஆர்டர் எடுத்தலங்க, அதுல மிச்ச பணம் இருக்கு. ஒரு வீடுனா அது நாம 2 பேரும் தானே. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் தானே கூட இருந்து அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாம இந்த பணம் என்கிட்ட இருந்தாலும் சும்மா தான் இருக்கும். நீங்க போங்க, போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துருங்க. வேண்டாம் பாக்யா, இந்த பணத்தை பொடி. ஏ, நம்ம பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் என்னால கட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டியா? ஐயோ, சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கலங்க. ஏங்க, நான் அவளுக்கு அம்மா தானே. நான் இதை அவளுக்காக செய்யக்கூடாதா? நானே போய் ஃபீஸ் கட்டிருப்பேன். ஆனா அது நல்லா இருக்காதுங்க. எப்பவுமே நீங்க தானே போய் கட்டுவீங்க. அதுதான் உங்களுக்கு கௌரவம், மரியாதை. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நீங்க போங்க, ஃபீஸ் கட்டிட்டு வாங்க. சரியா? ஏய் பாக்யா. சரிங்க, நான் கிளம்புறேன். ஏய் பாக்யா, ப்ளீஸ், நான் மேனேஜ் பண்றேன். நீ பணத்தை வாங்கிட்டு போ. நீங்க போய் ஃபீஸ் கட்டுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போங்க. குடும்பங்கிற வண்டிய கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஓட்டுனா ஈஸின்னு எனக்கு இப்ப புரியுதுங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்க ரொம்ப லேட் பண்ணிட்டேன். சாரிங்க. எப்பவுமே நான் உங்களை தனியா ஓட்ட விட்டுட்டேன். எனக்கு உங்க கூட ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஆனா உங்க வேகத்துக்கெல்லாம் என்னால ஓட முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க பாவங்க. தனியா ஓடி கஷ்டப்படும் போதெல்லாம் சின்னதா என்னால முடிஞ்ச அளவுக்கு பின்னாடில இருந்து வண்டிய தள்ளிவிட முடிஞ்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது ரொம்ப சின்னதுதான், எனக்கு தெரியும். நீங்க போய் ஃபீஸ் கட்டிடுங்க. நான் வரேன். பாக்யா. என்னங்க? இல்ல, பணத்தை நீ எனக்கு. கவலையே படாதீங்க. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கும். ம். பாக்யா.
ஜெனி ம்? தூங்க வேண்டியதானே? ஏன் ரூம்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க? வயிறு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுச்சு செழியா. ஒரு மாதிரினா வலிக்குதா? ஆஹா, வலிக்கல. ஒரு மாதிரி ஹெவியா அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. ஓ ஆமா, என்ன சாப்பிட்ட? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஹெவியா பாப்பா இருக்குல்ல, அதனால ஹெவியா ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு செழியா. பாப்பா வயித்துல இருக்கிறத நினைச்சு நடக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஜெனி வா உட்காரு. சொல்லு செழியா. வீட்ல நடந்த பிரச்சனையில நாம பாப்பாவை வளர விட்டுக்கிட்டே இருக்கோம் தெரியுமா? வேணா செழியா, நீ சும்மா திரும்ப திரும்ப இத பத்தி பேசிட்டே இருக்காத. எனக்கு இந்த பாப்பா வேணும் செழியா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வேணும். தயவு செஞ்சு இத பத்தி நீ பேசாத, சரியா? தப்பா மட்டும் எதுவும் பேசிராத. என்ன? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் நாளைக்கு வேற டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு போய் பார்க்கறோம். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா செழியா? குழந்தை வேணும்னு சொல்லிட்டே இருக்கேன். குழந்தை கூட இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா டாக்டர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட யார் மேலயும் அன்பே இல்லையா? ஏய், கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசி ஜெனி. உன் பிராக்டிக்கலை தூக்கி குப்பையில போடு. என்ன ஜெனி பேசிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் சொல்றல, உனக்கு கொஞ்சம் கூட புரியாதா? செழியா சும்மா இரு செழியா. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டே இருக்க. ஓ, அப்ப அவ்வளவுதான் இல்ல? எதுவுமே நீ யோசிக்க மாட்ட. வீடு வாங்கணும் அத பத்திலாம் நீ யோசிக்கவே மாட்ட. உனக்கு குழந்தை தான் முக்கியம் இல்ல? எனக்கு குழந்தை தான் முக்கியம் செழியா. ஏய் ஜெனி, நீ என்ன லூசா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல குழந்தை தேவையா? குழந்தை வேணான்னு சொல்றதை இதோட கடைசியா வச்சுக்கோ. சும்மா எப்ப பார்த்தாலும். ஏங்க, என்ன? ஏதோ 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடந்துட்டு இருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏய், ஆ? எங்க போற? ஜெனியும் செழினும் சத்தமா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ 2 பேருக்குள்ள சண்டைன்னு நினைக்கிறேன். நீ போய் என்ன செய்ய போற? இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. இந்த குழந்தை எனக்கு வேணும், அவ்வளவுதான். சத்தம் வரலல்ல? இந்த பார் பாக்கியா, அவங்க 2 பேருமே அடல்ட், கல்யாணமானவங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனை. கத்தி பேசினாலோ இப்ப பாத்தியா, இப்ப சமாதானம் ஆயிட்டாங்கல்ல? உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல பாக்கியா. சொல்லிருக்கீங்க, ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் சின்ன பசங்க இல்ல பாக்கியா. அவங்க பிரச்சனைய அவங்க பார்த்துப்பாங்க. ம், இப்படி எல்லார பத்தியும் கவலைப்பட்டுட்டே இருந்தா உன்னோட ஹெல்த் என்ன ஆகுறது? எல்லா வேலையும் முடிஞ்சுதா? இல்ல இன்னும் கிச்சன்ல ஏதாவது வேலை செய்ய போறியா? இல்லங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு போய் தூங்கு. இத பார், மத்தவங்களை போய் விழுந்து வந்து கவனிக்கிற மாதிரி உன்னோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே, போ.
வரேம்மா. ஏய் ஜெனி, ஆண்டி அம்மா ஜெனி, என்னம்மா ஏன் ஏன் இப்படி ஓடி வர? பாட்டி இப்படி எல்லாம் நீ ஓடி வரக்கூடாது. ஏய் ஜெனி, என்னாச்சு? ஐயோ ஏன் இப்படி பதற? என்னாச்சு? என்னாச்சு ஜெனி? வயிறு ரொம்ப வலிச்சதுன்னு எழுந்து பார்த்தேன். பாத்ரூம் போனா ஃபுல்லா பிளட்டா போகுது.